Welcome to Special Meals. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான துவையலை தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு இந்த துவையல் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த துவையலில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அடிக்கடி இந்த துவையலை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து புதுசாக வரக்கூடிய நோய்கள்லேருந்து அவங்கள பாதுகாத்துக்கோங்க. இந்த துவையலுக்கு தேவையான தேங்காவை பற்றி முதல்ல பார்ப்போம். 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான், ஆனால் எண்ணெய் பசை அதிகமாக இருக்குது. இதை இப்படியே துவையல் அரைச்சா துவையல் திப்பி திப்பியாக இருக்கும். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைக்கும் போது பச்சை தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணால் துவையல் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா அரைப்பற்றும். ஒரு சின்ன துண்டு இஞ்சிய தோல் நீக்கி எடுத்துப்போம். இந்த துவையல்ல புளி சேர்க்க போறதில்ல, அதனால ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரமான துவையல் வேணும்னா 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. முக்கியமான பொருளே இதுதான். ஒரு முழு நெல்லிக்காவை எடுத்து அதை அரைக்கிறதுக்கு தோதுவா இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இதுல ஒரு 10 இலை இருக்கும். தேவையான அளவு உப்பும் எடுத்திருக்கிறேன். எல்லா பொருட்களையும் மிக்சியில போட்டு தண்ணி விடாம முதல்ல அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சுக்கோங்க. இந்த துவையல்ல இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்புன்னு 6 சுவைகளும் இருக்கு. அறுசுவை உள்ள இந்த துவையலை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.